இருந்தா இத்தனை நாள் வரைக்கும் மண்ணுக்கு நம்பி குளத்துல கதையாயிடும். ஆமா, இவனை நம்ப கூடாது. இத்தனை நாள் வரைக்கும் என்னைய குசி படத்துல வர ஜோதியா மாதிரி பார்த்தேன். இனிமேல என்னைய சந்திரமுகில வர்ற ஜோதியா மாதிரி தான்டா பாப்பேன். சீக்கிரமா. ஆமா, நான் ஒரு டைலாக் சொல்றேன் கேட்டுக்கோ. இது வரைக்கும் நீ லாரன்ஸ் டான்ஸ் ஆடுற லாரன்ஸ் பாத்துருக்குற. மொட்டை சிவா கெட்ட சிவா பார்த்தது இல்ல. இனிமேல் நீ பார்க்க போற. கண்டிப்பா நீ பார்க்க போறல, என் மாமனார் பார்க்க போற. கரெக்டா. ரொம்ப நாள் விட்டு வைக்க கூடாதா தம்பி? கல்யாணமான 2 நாள்ல உன போட்டு தள்ளிடலாம். போட்டு தள்ளிடலாம். சும்மா இருமா, 2 நாள்லாம் வேண்டாம். கல்யாணம் மறுநாளே இமயமலை டிக்கெட் போட்டு வச்சிருக்கேன். சரி, நேர இமயமலை கூட்டு போலாம். கூட்டு போய் நம்ம மலை உச்சி கூட்டு போறேன். அங்க நின்னுட்டு தமிழ்நாடு தெரியுதா தமிழ்நாடு தெரியுதா தமிழ்நாடு தெரியுதான்னு கேட்பேன். நான் தெரியலன்னு சொல்ல கூடாது. தெரியுதுன்னு தான் நான் சொல்லணும். நீ என்ன எல்லாத்தையும் உல்டா பண்ற? சரி பரவாயில்ல, நான் மட்டும் தெரியுதான்னு கேட்பேன். நீ என்ன சொல்லணும்? நல்லா தெரியுதுன்னு சொல்லணும். அவர் என்ன சொல்லுவாரு? சரியா தெரியலன்னு நல்லா எட்டி பாருங்க நீ சொல்லணும். சரியா? அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், அந்த பாருங்க தமிழ்நாடு தெரியுது, எல்ஐசி பில்டிங் தெரியுது, அந்த பாருங்க கடல் தெரியுது. நான் இப்படி ஒண்ணுன்னா சொல்லி அவர் உச்சியில கவுக்கும் போது நீ காலை பிடிக்கிற, கையை பிடிக்கிற, அப்படியே தள்ளி விடுறோம். மறுநாள் நீ எப்படி வரணும் தெரியுமா? சென்னையில் இருந்து குடும்பத்துடன் இமயமலை கிளம்பி விபத்து, இமயமலை சுற்றி பார்க்கும் போது விபத்து, மருமகன் மாமியார் உயிர் தப்பினார், மாமனார் பலி, மருமகள் உயிர் ஊசல் அப்படின்னு ஒரு நியூஸ் வரணும். நியூஸ பார்த்துட்டு இவனை என்ன பண்றது? சொல்லியாச்சுல, அதனால பெரிய பாறாங்களை தூக்கிடாதமே அவங்க மண்டையில பார்த்து போட்டுடலாம். கோமால போயிருவாள்ல, கொலை பண்ணா மொத்தமா போட்டு தட்டிடுவானுங்கம்மா. அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் போலீஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன கல்ல தலையில போட்டா கோமா ஸ்டேஜுக்கு போன உடனே நம்ம என்ன பண்ணலாம், மொத்த சொத்தையும் எழுதி வைக்கணும். இது ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும், அசால்ட்டா பண்ணக்கூடாது. ஆமா, ஊருக்கு சந்தேகம் வரக்கூடாது, யாரும் உன்னை பத்தி கேட்க கூடாது. மொத்தத்தையும் சத்திய வாங்கிட்டு அப்புறமா நான் என்ன பண்றது சொல்லி பிளான் பண்ணலாம். வேற ஏதாவது பிளான் மாற்ற வச்சிருக்கியாமா? அதெல்லாம் இல்ல, இதே நல்லா போகுதே. சரிமா, சப்போஸ் இந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு என்ன பண்ணலாம்? எப்படி பார்த்தாலுமே அவனை இன்னொரு பிளான் பண்ணி கொலை பண்ணதான் செய்யணும். கொலை சொல்லாதம்மா, சைலண்டா அவனை தள்ளி விட்டுறலாம். சைலண்ட் சொல்லாத, நம்ம வாக்கு பண்ண கொடுத்த மாதிரி ஆயிடும். அவரை அமைதியா அனுப்பி வைக்கிறோம். நல்லா இருக்குது. வழி அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். இனிமேல் வார்த்தையில வாயில இருந்து கொலைன்ற பேச்சு என்ன சொல்லுவாங்க? அமைதியா அழகா வழி அனுப்பி வைக்கிறோம், சென்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி யார் கேட்டாலும் நம்ம இனிமேல் அப்படியே பேசணும். நீ ஏதாவது பேசினாலும் அப்படியே பேசுவேன், நான் பேசுவேன். ஆமா, மாத்தி பேசக்கூடாது. ஒரு வேலை சப்போஸ் அந்த இமயமலை மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நேரா மாமாவை வந்து பைசா விட்டு பாரு கூட்டு போறேன். பாரு கூட்டு போய் ஃபுல் தண்ணி ஊத்துறேன். விஷம் கிடக்கலாம் தானே யோசிக்கிறேன். அங்க 2 பேரும் மாட்டிப்போம். விஷம் ஊத்தக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா, அவனை நைஸா குடிங்கம்மா ஃபுல்லா குடிக்க வச்சு, ஃபுல்லா போத வச்சு நான் காலையில உட்கார வச்சுக்கிறேன். காலையில உட்கார வச்சுட்டு சாவிய ஆன் பண்ணி விட்டுட்டு நான் கீழே விட்டு இறக்கிறேன். வெரி குட். மறந்து போய் உட்காந்துட்டு அவனே வண்டி ஓட்ட விடலாம். நான் தான் உட்காந்து நினைச்சு நான் ஓட்டுவான் ஜாலியா. கதா மறுநாள் பேப்பர்ல நியூஸ் வரும். கல்யாணம் 3 நாளில் மாமனார் வண்டியில் செல்லும் போது விபத்து. முடிச்சுட்டா நம்ம வழியை
இப்படி பண்ணாதாம்மா நம்ம சரிப்பட்டு வரும். நான் வேற இவனை நம்பி BMW, ஷாப்பிங் சென்டர், பியூட்டி பார்லர், பில்டிங், அது அம்பானி, கெலிங்டன், ஐஸ்வர்யாய், குல்கானி, பல்கானி, அவ்வளவு வரைக்கும் உச்சிக்கு போயிட்டோம். அவன் தடாத பொண்ணுக்கு சம்மதம் இல்லன்ற மாதிரி கீழே வரைக்கும் விட்டாங்க. நம்பவே முடியாது. சொன்ன உடனே நான் மேல போயிட்டு கீழே வந்துட்டேமா. நீ சொல்ற தம்பி, நான் சொல்ல முடியல தம்பி. இனிமேல என்னால மகாலட்சுமியோட குடும்பம் நடத்த முடியாதுமா. ஏன்னா வாழ்ந்துட்டேன். BMW, காரு, பங்களா இப்படி சொல்லி நிறைய வாழ்ந்தாச்சு. இனிமேலு மகாலட்சுமி கூட உட்காந்துட்டு பழைய சோறுல என்னால திங்க முடியாது. ஐஸ்வர்யா லட்சுமியோட தான் வேணும். ஆமா, அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா. ஆமா, ஐஸ்வர்யா லட்சுமி அவ. ஆமா, அவ எப்படிமா கேரக்டர்? நல்ல கேரக்டரா? அவ எப்படி இருந்தா நமக்கு என்னடா? அவனாலும் அடங்காட்டி கல்ல தூக்கி போட போறோம், கோமால போறா. அவன் என்ன கேரக்டர் இருந்தா நமக்கு என்னடா? கவலைப்பட வேண்டாம். சொல்றது கேளுமா, நீ அது வரிசையை போட்டு தள்ளிட்டே வச்சுக்கோ. கட்டம் போட்ட சட்டை போட்டு உள்ள உட்கார மாதிரி கனவுல வந்தது நிஜமாயிடும். ஆமா, நீ எல்லாரையும் போட்டு தள்ளி 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 விட்டுட்டோம்னா அப்ப யாராவது ஒரு ஆள் வெளியில இருக்கிற மாதிரி ஜாமீன் இருக்க ஒரு ஆள் இருக்கணும்ல. அது வாட்டி நீ போட்டு போட்டு தள்ளி வச்சுனா நாளைக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடக்கூடாது. அதான் நல்லா யோசிச்சு முடிவு எடுக்கலாம். அவசரப்பட வேணாம். நீ அவ எக்காலத்தை கொண்டு என்ன பேசினாலும் சரி சரி சரின்ற வார்த்தை ஏத்து பேசாத. ஆமா, நல்ல சம்பந்தி நம்ம பேர் எடுக்க முடியும். நான் என்ன பண்றேன், சிங்சாங் போட்டு 4 4 7 சொன்னாலும் 7 சொல்லுவேன். வெள்ளை காக்கா பறக்குதுனாலும் பறக்குதுன்னு சொல்லணும். மாத்தி மாத்தி சொன்னாதான் நம்ம மேல சந்தேகமே வராது. சரியா? அவருடைய நகை கடையை ஃபர்ஸ்ட் கை கொத்துரும். அவர் எத்தனை நகை இருக்கு? நமக்கு 7 8ன்னு சொன்னாருடா. அது இட்டாயாலானு தெரியல. இங்க பாரு, நான் கனவுலயே வந்துட்டேன். தங்க ஜொலிக்கிற மாதிரி தங்க மகளா மாறணும்னு அத்தனை நகை போடணும் மேல எல்லாம்னு பார்த்தேன். அது வேற என்னடானா ஜொலிக்குதே சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிட்ட. ஜொலிக்குதே அதெல்லாம் வந்துருச்சுடா. சரிமா சரிமா, கவலைப்படாதம்மா. கைக்கு வந்துருச்சு. ஒரு நிமிஷத்துல என்ன போர்ட்டி போட்டாங்க. பிடிக்கல நம்பரு. ஐயோ, அதுலதான் நம்ம இந்த கிரிமினல் மைண்ட் ஆயிடுச்சு. சரிம்மா, திட்டம் ஓகே, எதுவும் கவலைப்படாத. சரியா? நம்ம வந்து சீக்கிரம் காலி பண்ண ஐடியா பண்ணலாம். முதல்ல கல்யாணம் பண்றது ஐடியா பண்ணலாம். மகாலட்சுமி அப்புறம் கவுன்சிலிங் அப்புறம் பாத்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு வந்துடாத, மெதுவா பாத்துக்கலாம். சாதாரண விஷயம். சரியா? ஓகே, டன்மா. டன்